நடைபெற்று முடிந்த ஊவா மாகாண சபை தேர்தலில் வெளியிடப்பட்டுள்ள விருப்பு வாக்குகளுக்கு அமைய மொனராகலை மாவட்டத்தில் சஷேந்திர ராஜபக்சவும் பதுளை மாவட்டத்தில் ஹரின் பெர்னாண்டோவும் முன்னிலையில் உள்ளனர். மொன்றாகல மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட முதன்மை வேட்பாளர் சஷேந்திர ராஜபக்ச 96,619 வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் உள்ளார். 2009 ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது சஷேந்திர ராஜபக்ச 1,36,697 வாக்குகளை பெற்றிருந்தார். இரண்டாம் இடத்தில் உள்ள குமாரசிறி ரத்நாயக்க 59,285 விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். உதார சொய்சா 48,513 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஆனந்த் குமாரசிறி 24,421 வாக்குகளை பெற்று அந்த கட்சி சார்பில் முன்னிலையில் உள்ளார். இரண்டாம் இடத்தில் உள்ள WHM தர்மசேன 18,400 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். மூன்றாம் இடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜானக திஸ்ஸ குட்டியாராச்சி 18,265 வாக்குகளை பெற்றுள்ளார். இந்த மாவட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் RM ஜாவதன 5,796 விருப்பு வாக்குகளுடன் ஊவா மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ளார். பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் ஆண்ட்ரோ விதான கமகே முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். அவர் 59,316 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். சாமர சம்பத் தசநாயக்க 34,937 விருப்பு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்துக்கு தெரிவாகியுள்ளார். 31,858 விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்ட செந்தில் தொண்டமான் மூன்றாம் இடத்துக்கு தெரிவாகியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக பதுளை மாவட்டத்தில் ஹரின் பெர்னாண்டோ அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். அவர் 1,73,993 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். வேலாயுதம் உருத்திர தீபன் 30,457 விருப்பு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்துக்கு தெரிவாகியுள்ளார். சுனில் ஜாந்த கண்ணங்கர 28,290 விருப்பு வாக்குகளை பெற்று ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஊவா மாகாண சபைக்கு மூன்றாம் இடத்துக்கு தெரிவாகியுள்ளார். இதேபடி மக்கள் விடுதலை முன்னணியின் சமந்த வித்யாரத்ன 14,161 விருப்பு வாக்குகளுடன் ஊவா மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ளார்.